அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் வேர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எம்ஐஎம் பெஸ்ட் பிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம போன வருஷமும் இதை பண்ணோம். ஒரு பிலிம் ஃபெஸ்டிவல் போட்டுட்டு பல படங்களை நம்ம அலசி பார்த்தோம். இந்த படம் இல்லாத நமக்கு ஒரு நல்ல படமா தேர்வு எடுத்து ஆளுக்கு ஒரு படத்தை பத்தி நம்ம அலசணும். அதனுடைய சிறப்புகளை பத்தி பேசணும். அந்த கதையை சொன்னோம். கலந்துரையாடலாம். ஒரு சிறப்பா இருந்தது அந்த நிகழ்ச்சி. ஒரு வாரம் நடக்கும். இந்த வாரம் ஒரு வாரத்துக்கு மேல போகும் போல தோணுது. ஏன்னா கதை சொல்பவர்கள் அதிகமாகிட்டாங்க. சினிமாவை பற்றி கதை சொல்லி முதல் நிகழ்ச்சியா இன்னைக்கு பிலிம் ஃபெஸ்டிவல்ல மேஜர் சந்திரகாந்த் நம்ம நாராயண் சார் சொல்ல போறாரு. 1334வது நிகழ்ச்சி. மேஜர் சந்திரகாந்த் மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருக்கோம். நம்ம பார்த்திருந்தாலும் பல படங்கள் அந்த மாதிரி பார்த்த படங்கள்ல கூட நம்ம அலசி இருக்கோம். ஆனா அதுல எந்த அளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சிருக்கோன்றது தெரியல. அந்த கதை சுவாரஸ்யம், கதையை ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். சீன் பை சீன் ஞாபகம் இருக்குமா, இல்ல சில முக்கியமான சீன்கள் ஞாபகம் இருக்குமா, பாட்டுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால ஒரு நல்ல பாட்டை நம்ம இப்ப பார்த்தோம். ஒரு அழகான பாட்டு, நல்ல கேட்கறதுக்கு இனிமையான பாட்டு, சரி, எல்லாரும் ரசிக்கக்கூடிய பாட்டு. மகிழ்ச்சியா இருந்தது. பார்ப்போம் நாராயணன் சார் எப்படி நமக்கெல்லாம் அந்த எடுத்து கூட்டு போறாருன்றது. வாங்க சார். வணக்கம், அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நம்ம எம்ஐஎம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு முதலில் விமர்சனம் செய்யும் வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி. எனக்கு மிகவும் நெருக்கமான பல படங்களில் மேஜர் சந்திரகாந்த் ஒரு முக்கியமான படம். அதாவது அதை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். அதை முன்பகுதி ஒரு சாதாரணமாக போகும், பின்பகுதி கடைசி 1 hour ரொம்ப த்ரில்லிங்காக எடுத்திருப்பாங்க. முக்கால்வாசி எல்லாரும் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு நினைவூட்டலுக்காக சுருக்கமாக அந்த படத்தோட கதையை சொல்லிடுறேன். ஒரு 5-6 கேரக்டர் தான் படத்தில். மேஜர் சுந்தரராஜன், அவர் தான் மேஜர் சந்திரகாந்த். அவர் 2 பசங்க. முத்துராமன் இன்ஸ்பெக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவர் பேர் ஸ்ரீகாந்த். அடுத்த பையன் ஏவிஎம் அவருடைய பேர் ரஜினிகாந்த். அந்த படத்தில் ஏவிஎம் பேர் ரஜினிகாந்த். நாகேஷ், அவர் பேர் ஒரு டெய்லர். அவர் பேர் மோகன். அவருடைய தங்கை ஜெயலலிதா. அவள் பேர் ஜெயலலிதா. அந்த கதாபாத்திரத்தின் பேர் விமலா. இவங்க தான் அந்த படத்தோடைய மேஜர் கேரக்டர்ஸ். முக்காசி இவங்களை சுற்றி தான் அந்த கதையை நகரும். ஒரு மேஜர் சந்திரகாந்த் ஒரு மிகவும் கண்டிப்பான ஒரு பேரவழி. பார்வை இழந்தவர், போரில் பார்வை இழந்தவர். ஒரு 2வது மகன் ஜெயலலிதா 2 பேரும் கல்லூரி மாணவர்கள், 2 பேரும் காதலிப்பாங்க. அவர் நாகேஷனுடைய தங்கை மேலே உயிரியே வச்சிருப்பாரு. ஆனால் ஜெயலலிதா ஏவி ராஜனை காதலிக்கும் போது துரதிருஷ்டவசமாக கர்ப்பமாயிடுவாங்க. ஆனால் ஏவி ராஜன் அவளை உதாசீனப்படுத்தி அவள்கிட்டேருந்து விலகிறதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டு இருப்பார். அதனால் மனம் உடைந்து ஜெயலலிதா தற்கொலை பண்ணிப்பாங்க. நாகேஷ் இதை ஜீரணிச்சிக்கவே முடியாது. கடைசியாக இது காரணம் ஏவி ராஜன் தெரிஞ்ச உடனே துரத்திட்டு போய் ஏவி ராஜனை கொலை பண்ணிடுறாரு. கல்லை தூக்கி போட்டு கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடும்போது ஒரு 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 சூழ்நிலையில் இந்த மேஜர் சந்திரகாந்த் அவருடைய வீட்டில் போய் தஞ்சம் அடைகிறாரு. தஞ்சம் அடைஞ்சு அவர் கேட்கும்போது தன்னுடைய கதையை சொல்லி அவருடைய அனுதாபத்தை பெறாரு இவர். ஆனால் அவர் கொன்னதே இந்த மேஜர் சந்திரகாவுடைய 2வது மகனை தான். அது தன்னுடைய மகனை கொன்னுட்டார்னு தெரியாமையே அவருக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு. நல்ல காரியம் செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக தெரிய வரும்போது அரெஸ்ட் ஆகி போகிறார். ஆனால் இந்த கடைசியில் தப்பிச்சு வரும்போது அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் நாகேஷ் தப்பிச்சு மேஜர் சுந்தரராஜனுடைய வீட்டில் இருந்து கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படியே நம்ம சீட்டில் நுனியில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பிரமாதமாக அதை எடுத்திருப்பாங்க. இப்போ கூட அந்த பாட்டை பார்த்தோம். நம்ம ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோன்னு ஒரு பாட்டு, அவ்வளோ அற்புதமான பாட்டு. அதாவது மறக்கடிக்கப்பட்ட பல நல்ல பாடல்களில் இது ஒன்று. எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க இது விஸ்வநாதன் ராமத்து இசைன்னு. இந்த படம் வி குமார் இசை. இந்த பாடல் எழுதி வாலி.
இந்த பாட்டை பற்றி பார்ப்போம் பின்னாடி. இது வந்து இந்த கதை சுருக்கம். இந்த படத்துடைய முக்கியமான அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த பாலச்சந்தர் வந்து அக்கவுண்ட் ஜெனரல் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது ஒரு பெங்காலி ஆஃபீஸர் வந்தப்போ அவரை வரவேற்கிறதுக்காக ஒரு ட்ராமா போட்டிருக்காங்க. அந்த ட்ராமா தான் வந்து இது அந்த இந்த 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 கதை. இந்த கதையை வந்து அந்த கதையில் வந்து மேஜர் சுந்தரராஜ் ரோலில் வந்து இவர் பாலச்சந்தர் நடிச்சிருந்திருக்கார். அப்போ அந்த அந்த முதல்ல ஆங்கில நாடகம், அது தமிழ் நாடகம் கிடையாது. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 23 பேசஸ் டு பேக்கர் ஸ்ட்ரீட் அப்படின்னு இங்கிலீஷ் படம் 1956 வெளிவந்தது. அதில் வந்து அந்த ஹீரோ வந்து கண் பார்வை அற்றவர். அதை அதை பார்த்து கதை மாதிரி, அந்த கதை வேற. அந்த கதை கண் பார்வையற்றவர் எப்படி வந்து நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத வந்து அதை பேஸ் பண்ணி இவர் எடுத்திருக்கிறதா வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி 23 பேசஸ் டு பேக்கர் ஸ்ட்ரீட்டை தழுவிய கதைன்னு வந்து எங்கேயும் விக்கிபீடியாவில் எங்கேயும் இல்லை. அந்த காலத்தில் இருந்தவங்க சில பேர் சொல்ல கேட்டிருக்கேன் நான். இது வந்து இங்கிலீஷில் வந்து அந்த நாடகத்தை வந்து நடிச்சிருக்காரு. அதை அதை வந்து ரைட்ஸ் கொடுத்ததாகவும் அந்த கதையை வந்து ஹிந்தியில் எடுத்திருக்காங்க. ஊச்சே லோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தியில் அந்த படம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிவாஜியை வச்சு மாதவன் டைரக்ட் பண்ணுறதா ஒரு தகவல் வந்தது. ஆனால் அதெல்லாம் இட் வாஸ் ஷெல்வ்டு. கடைசியாக வந்து இவர் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து தயாரித்தாங்க. அதாவது இந்த 63லே அறிவிச்சாங்க, மேஜர் சந்திரகாந்த் வந்து சிவாஜி வச்சு மாதவன் டைரக்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. அது வந்து வெளியாகல. 1965 பதிலாக ஹிந்தி படம் வந்தது. ஹிந்தி படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய வரவேற்பை பார்த்துட்டு தான் தமிழில் வந்து இதை பண்ணலான்னு சொல்லிட்டு ஏவிஎம் வாங்கி பாலச்சந்திரே டைரக்ட் பண்ண சொல்லி இந்த படத்தை தயாரித்தாங்க. அதாவது அவர் ரொம்ப நாள் அவர் அது வரைக்கும் 2-3 படம் தான் பண்ணியிருந்தார். அவர் நாடகத்தில் அவர் பிரபலமாக இருந்தனால ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் வந்து பாலச்சந்தர் வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து அந்த படம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஜெயலலிதா வந்து பாலச்சந்தரோட இணைந்து நினைத்த ஒரே படம் இது. வேற எந்த பாலச்சந்தர் படத்துலையும் வந்து ஜெயலலிதா நடிக்கல. அது ஒரு சிறப்பு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த சுந்தரராஜனுடைய பசங்க 2 பேர் வந்து ஸ்ரீகாந்த். அந்த ஸ்ரீகாந்த்ங்கிற பேரை வந்து பாலச்சந்தர் வந்து அந்த வெங்கின்னு யார் நம்ம ஸ்ரீகாந்த் ஆக்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு முதல்ல பேர் வெங்கின்னு பேர். அவருக்கு இந்த பேரை சூட்டிட்டு இன்னைக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தன்னுடைய 2வது பையன் பேர் ரஜினிகாந்த் வச்சதை வந்து இப்போ இருக்கிற ரஜினிகாந்துக்கு வச்சிருக்காரு அவர். இது வந்து ஒரு ஒரு கூடுதல் தகவல் இது. இதில் வந்து இந்த படத்தோட சிறப்பு என்ன? ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மூவி. இதில் வந்து இந்த கதை முன்னாடி வந்து காதலிக்கிறாரு. அந்த ஒரு நாள் யாரோ பாட்டுலையும் பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்காது. அதாவது ஜெயலலிதா வந்து ரேடியோவில் பாடுற மாதிரி இருக்கும். ரேடியோவில் பாடும்போது ரேடியோ வேலை செய்யாது. அந்த பாட்டை டைரக்ட் லைவாக ஜெயலலிதாவை பாட வச்சு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டம்ளரு கரண்டி அதெல்லாம் வச்சு நாகேஷ், அது ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த பாட்டு. இப்போ இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பாட்டை பார்த்தோம் நம்ம. இதில் சிறப்பு என்ன அப்படின்னா, என்னுடைய பார்வையில் வந்து சிறப்பு என்னன்னா, இந்த நாகேஷ் வந்து கொலை செஞ்சிருவார். யாரை? ஏவிஎம் ராஜனை கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு வருவார். தப்பிச்சு வரும்போது மேஜர் சுந்தரராஜனை சந்திக்கிறார் ஒரு இடத்துல. அப்போ வந்து அவருடைய நண்பருக்கும் அவருக்கும் ஒரு சின்ன சண்டை வரும். அவருடைய செல்வம்னு அவருடைய நண்பருடைய சைக்கிளை வந்து ஒருத்தர் பிடுங்க வருவார். என்னன்னு கேட்டால், என்னுடைய சைக்கிள் இது அப்படின்னு சொல்லுவார். யாரோ அந்த சைக்கிளை திருடி இவருடைய நண்பருக்கு 100 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. அதுக்கு பேரம் பேசி சரி ஒரு 50 ரூபா கொடுத்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியல் ஓனர்கிட்ட சொல்லி ஒரு மாதிரி பஞ்சாயத்து பண்ணி வைப்பார் மேஜர் சுந்தரராஜன். சரி வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு அவர் இதை வந்து இந்த டயலாக், இந்த சம்பாஷணை வந்து கேட்பார் நாகேஷ். ஒளிஞ்சிட்டு இந்த கொலை பண்ணிட்டு போலீஸ் துரத்திட்டு இருக்கோம், ஓடி வந்து இந்த இவங்க நடக்கிற உரையாடலை கேட்பார். அதாவது சட்டம்ங்கிறது மனிதனுக்காக தான். மனிதனுக்காக வந்து
மனிதனுக்காக தான் சட்டம் போடுறது, சட்டத்துக்காக மனிதன் கிடையாது. தப்புங்கிறது யார் வேணா செய்யலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியாயம் இருக்கும். உனக்கு தப்பா தெரியும், இன்னொருத்தருக்கு நியாயமா தெரியும். அதனால வந்து நீங்க வந்து இது மாதிரிலாம் நினைக்காதீங்க. இவருடைய சைக்கிளுங்கும் போது 50 ரூபா கொடுத்து நீங்க எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு அஹ், மேஜர் சுந்தரராஜன் சொல்லுவார். ஓகே. இப்போ அந்த அதை கேட்டுட்டு இவர் வந்து நியாயமா நடப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மேஜர் சுந்தரராஜனும் அந்த செல்வங்கிற நண்பரோடையும் பின்னாடியே வருவார். பின்னாடி வரும்போது இவர் வீட்டுக்குள்ள நுழைவார். மேஜர் சுந்தரராஜ் வீட்டுக்கு நுழையும் போது அந்த நண்பரும் நுழைவார், பின்னாடியே நாகேஷும் நுழைஞ்சிருவார். இந்த கதவை வந்து சாத்த மாட்டார். மேஜர் சுந்தரராஜன் தன்னுடைய வீட்டு கதவை சாத்த, ஏன்னா நண்பர் வந்திருக்காரு திருப்பி போகணுங்கிறதுனால கதவை சாத்த மாட்டார். சா சும்மா சாத்துடுவார், தாழ்பால் போடலை. இந்த கதவை திறந்துட்டு நாகேஷ் உள்ள வருவார். உள்ள வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சுப்பார். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது என்ன, இவர் ஒளியிற இடத்துல வந்து ஹேங்கரில் ஒரு ஷர்ட் இருக்கும், அது வந்து கீழே நழுவி விழுந்துரும். நாகேஷ் உட்கார்ந்த இடத்துல இவருடைய அதிர்வில் நகை இருக்கணும். மேஜர் சுந்தரராஜனுக்கு பார்வை கிடையாது, ஆனால் அந்த சட்டை விழுந்த சத்தத்தை கேட்பார். என்ன மிஸ்டர் செல்லம், ஏதோ சத்தம் கேட்டதில்லை அப்படிம்பாரு. இது தெரியலையே அப்படிம்பாரு. நான் சுந்தரராஜனுக்கு ஒரு டவுட் வரும், ஏதோ சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சரி நான் போகிறேன் அப்படின்னு இவர் கிளம்பி போவார். கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கரில் வந்து நாகேஷுடைய தொப்பி தெரியும். தொப்பி தெரிஞ்சோன்னு பயந்து கத்துவார். பயந்து கத்தும்போது அது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்காது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ஒரு கோட்டு, அதுக்கு மேலே ஒரு கேப்பு, யாரோ ஒருத்தர் இருக்க மாதிரியே தெரியும். இது நாகேஷ் என்ன பண்ணுவார், தன்னுடைய தொப்பியை காட்டி அது மேலே வச்சிருவார். பார்த்துட்டு ஓ தொப்பி இருக்கு போல் இருக்கு, நம்ம தான் பயந்துட்டோம்னு சொல்லிட்டு அவர் போவார். இவர் போகும்போது என்னாகும், இவர் இந்த மேஜர் சுந்தரராஜன் வந்து இவரை உள்கதவை பூட்டிட்டு உள்ளே வரும்போது நாகேஷுடைய கால் தெரியாமல் வந்து ஒரு பெடஸ்டல் ஃபேன் சுவிட்சை வந்து அமுத்திடுவார். அமுத்துறோன்னு காற்று வரும். காற்று வந்தோம் சுந்தரராஜனுக்கு வந்து ஒரு கன்ஃபார்ம் ஆகிடும், சம்படி இஸ் இன்சைட் திஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். உடனே என்ன பண்ணுவார், சாவியை வந்து பூட்டின சாவியை ஒரு டீப்பாய் மேலே தெரிகிற மாதிரி போடுவார். அதாவது நான் சாவி இங்கே இருக்குன்னு தெரிகிற மாதிரி மேலே டக்குன்னு போட சத்தம் வரும். இது நாகேஷ் இதை பார்க்கணுங்கிறதுக்காக, நாகேஷில் யாரோ ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு இது இந்த சாவி இங்கே இருக்குங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தூக்கி போடுவார். தூக்கி போட்டு போய் உட்காருவார். உட்கார்ந்தோன்னா ஃபோனுக்கிட்ட போய் டயல் பண்ணுற மாதிரி நடிப்பார். போலீஸ் கிட்ட போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு கூப்பிடார், டயல் பண்ண மாட்டார். ஆனால் நாகேஷ் மெதுவாக போய் அந்த சாவியை எடுப்பார். சாவி எடுத்துற சத்தம் அவர் கேட்டுரும் சுந்தரராஜனுக்கு. கதவுகிட்ட போய் திறக்கிற நேரத்தில் டக்கு டக்கு டக்குன்னு ஸ்டெப் எடுத்து வந்து பிடிச்சிருவார் நாகேஷை. யார் நீ அப்படிம்பார். எதுக்கு வந்த அப்படிம்பார். நான் வெளியூர் வேலை தேடி வந்தேன். வெளியூர் தேடி வேலை தேடுற இடத்துல இங்கே என்ன வேலை அப்படிம்பா. இல்லை ரொம்ப நேரம் ஆச்சு, எனக்கு பசிக்குது. இது சுந்தரராஜனுக்கு அது நம்பிக்கை இல்லை, சொல்கிறதில்ல நம்பிக்கை இல்லை. இந்த உண்மையை சொல்லு அப்படிம்பார். உண்மையை சொல்லணுன்னா இது மாதிரி என் தாழ முடியாத துயரத்தில் இருக்கேன் நான், சொல்லி அழக்கூட ஒரு நண்பர் இல்லை, மனைவி இல்லை, என் முதலாளியும் யாருன்னு தெரியாது. அதனால் வந்து அப்படின்னு சொன்னோன்னே என்ன உன்னுடைய ஃப்ரெண்டா நீ வந்து நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, நான் எவ்வளவோ முயன்று என்னை சமாதானம் அடைய பார்த்தேன், முடியல என்னால் அப்படிங்கும்போது சுந்தரராஜன் சொல்லுவார், வெயிலில் நடக்கும்போது நம்மளுடைய நிழல் நமக்கு பாதுகாப்பு தராது, மரத்தோட நிழல் தான் பாதுகாப்பு தரும். என்ன நீ மரமாக நினச்சிக்கோ, என்ன நண்பா நினச்சிட்டேன்ட்ட சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, இது மாதிரி அதுக்கு முன்னாடி இவருக்கு பசிக்குதுன்னொடனே பால் இருக்கு சாப்பிட்றீங்களா அப்படிம்பார். கீழே கப்பு இருக்கும், பாலை சுந்தரராஜன் வந்து அந்த கப்பில் ஊற்றுறா நினச்சிட்டு இருப்பா. அதுக்குள்ளே இந்த கப்பை வந்து நாகேஷ் எடுத்துருவார். எடுத்தோன்னே பாலை வந்து அந்த டீப்பாய் மேலே ஊற்றிடுவார். ஏன்னா இவர் கண்ணு தெரியாதுல்ல, கப்பு வந்து சாசரில் தான் இருக்குது, இந்த டீப்பாயில் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பார். ஏன் சார் நீங்கள் பாலை எங்கே ஊற்றுறீங்க அப்படிம்பார். ஐயோ கப்பு அங்கே இல்லையாம்பார். அப்போ தான் அவருக்கு தெரியும், சார் உங்களுக்கு கண் பார்வை இல்லையா அப்படின்னு கேட்பார். அப்படி தான் சொல்லிக்கிறாங்க அப்படிம்பார். அது வரைக்கும் நாகேஷ் வந்து இவருக்கு ஒரு கண் பார்வை இல்லாத ஒரு மனிதர்னே தெரியாது. அவ்வளோ அழகாக அதை பண்ணியிருப்பாங்க. ஆ, அப்புறம் தான் சொல்ல, உங்களுக்கு எதுக்கு சார் கண்ணு
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சார் இதில் இருக்கீங்கன்னா, எனக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டெப் இருக்கு. 5 ஸ்டெப் போனால் சேர் இருக்கும், இன்னும் இந்த ஸ்டெப் போனால் இங்கே ஒரு பொம்மை இருக்கும், அந்த பக்கம் ஸ்டெப் போனால் ஃபோன் இருக்கும், இப்படி இப்படின்னு காமிச்சிட்டு இருப்பார். ஆனால் கீழே விழுந்துரும் ஒரு இடத்துல. நானும் தவறிட்டேன் நான் அப்படிம்பேன். சார் கண்ணு இல்லாமல் நடிக்கிறீங்க, ஆனால் மனுஷனுக்கு கண்ணு வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இவன் வந்து அப்போ வந்து சொல்லுவார், நீ உண்மையை சொல்லும்போது நான் சட்டத்தை மீறினவன் சார் நான், இந்த மாதிரி நான் வந்து ஒரு கொலையாளி அப்படின்னு நாகேஷ் சொன்னோன்னே, ஆனால் நீ வந்து இந்த மாதிரி சொன்னோன்னா அவர் வந்து அதை வந்து நம்பிடுவார் சுந்தரராஜன். ஒரு நல்ல காரியம் தானே பண்ணியிருக்கேன், இது மாதிரி என் தங்கையை வந்து இது சேதப்படுத்தினவன் தான் கொலை பண்ணேன் நான் அப்படின்னு சொல்லும்போது சுந்தரராஜன் வந்து அதை வந்து அவன் மேலே அனுதாபம் காட்டுவார். என்ன ஆனால் வந்து நீ உனக்கிட்ட எந்த விதமான வந்து ஆதாரம் கிடையாது அவன்தான்னு, ஆனால் நீ தப்பிக்கவும் முயலனி நீ. அதனால நான் வந்து நீ நல்லவன் தான் நான் நினைக்கிறேன் நான், நீங்கள் ஒருத்தர் நம்பினா எனக்கு போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். வந்து கவிஞர்கள் வந்து பிறக்கிறதில்ல, உருவாக்கப்படுகிறார்கள். கொலைகாரனும் அப்படித்தான், உருவாக்கப்படுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த இவருடைய நண்பர் வந்தப்போ அந்த நண்பரை விடுறதுக்கு இவருடைய நாயை வந்து அனுப்பிச்சிருப்பார் சுந்தரராஜன். அந்த நாய் திரும்பி வந்து கொலைக்கும் இவனை பார்த்து, நாகேஷை பார்த்து. சுந்தரா வந்து இல்லை, இவருடைய நண்பர்கிட்ட எப்படி பழகணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாயை வந்து அமைதிப்படுத்துவார். அப்போ வந்து நாகேஷ் சொல்லுவார், எனக்கு நீங்கள் ஒரு 2 நாள் வந்து இங்கே தங்கறதுக்கு அனுமதி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பார். அதாவது அப்போ சொல்லுவார், நீ வந்து இங்கே இன்னும் ஒரு உன்னை வந்து தங்க முடியாத நிலைமைக்கு உன்னை தங்க வைக்க முடியாத நிலைமைக்கு நான் இருக்கேன். இங்கே கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா அதே தெரிஞ்சுப்ப நீங்க அப்படின்னு சொல்கிறார். சார் கொஞ்சம் முன்னாடி தான் நண்பன் நீங்கள், இப்போ நீங்களே வந்து இது மாதிரி சொல்கிறீங்களே அப்படிங்கும்போது அதுக்கு வந்து அதுக்கு சொல்லுவார், ஒரு அப்பா அம்மாவை கொன்னவத்தன் வந்து கோர்ட்டில் வந்து நான் இப்போ அனாதை அதனால் என்னை விட்டுருங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிப்பார், நீ உனக்கு தெரிய வரும் இங்கே ஏன் நீ தங்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு. ஒன்று போலீஸ் ஜீப் வந்துடும். போலீஸ் ஜீப் வந்தோடனே இவர் ரூமில் போய் ஒளிஞ்சுக்கன்னு ஒரு ரூமில் விட்டு ஒளிஞ்சுக்க சொல்லுவார். உட்காருவார். முத்துராமன் வருவார். அப்போ தான் முத்துராமன் வந்து இன்ஸ்பெக்டர். அந்த அந்த சீன் வந்து முத்துராமன் வந்து இது மாதிரி ஒரு கொலையாளியை வந்து தப்பிச்சு வந்துட்டான், அவனை தேடிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சுந்தரராஜன் எந்த விதமான ரியாக்ஷனும் காட்ட மாட்டார். போ அந்த ரூம் வந்து பார்த்து அந்த நாய் வந்து குலைக்கும். இங்கே போய் பார்த்தா இவரை நாகேஷ் அடைச்சி வச்ச ரூம் வந்து வெறும்ன லாக் ஆகிருக்கும், வெறும்ன லேட்ச் போட்டிருக்கும், லாக் போட்டிருக்காது. ஏன்னா திறந்து விட்டு உள்ளே விட்டுருப்பாரு, திரும்பி வரும்போது அவசரத்தில் பூட்டை மறந்துடுவார். சுந்தராமன் உள்ளே போய் பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்றும் தெரியாது, ஆனால் இருட்டு இருக்கும். அப்புறம் வந்து இவர் வந்து என்ன பண்ணுவார், முத்துராமன் வந்து அந்த கொலையாளியை நான் பிடிக்காம வீட்டுக்கு வரமாட்டேன் நான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போவார். அப்போ தான் வந்து நாகேஷ் தெரியும் இது போலீஸ்காரன் வீடு அப்படிங்கிறது. இப்போ நாகேஷ் வெளியே வந்து, சார் நான் வெளியில் போகிறேன் சார், இனிமே இங்கே வந்து இங்கே தங்குறதுல தெர் இஸ் நோ மீனிங் அப்படின்னு சொல்லும்போது அவர் சுந்தரான் சொல்லுவார், இங்கே பாரு என் பையன் வந்து உன்னை பிடிக்காம இந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லியிருக்கான், அதனால நீ இங்கே தங்குறதான் சேஃப். உன்னை பிடிக்க முடியாது, ஏன்னா நீ இங்கே இருக்க, உன்னை தேடினாலும் பிடிக்க முடியாது, அதனால் நீ வந்து இங்கே இருக்கிறது ரொம்ப சேஃப், இதை விட உனக்கு சேஃபான பிளேஸ் எதுவுமே கிடையாது, இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இது நாகேஷ்க்கு வந்து சரி நீ தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தூங்கிங்க அப்படிம்பார். நாகேஷ் என்ன பண்ணுவார், இந்த டெலிஃபோன் வயரை கையில் சுற்றிக்கிட்டு தூங்கிடுவார். ஏன்னா யாராவது ஃபோன் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு பயம். சுந்தரராஜன் இதெல்லாம் சத்தம் கேட்கும், கிட்டக்கு வந்து எல்லாம் ஃபோன் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டியா, நீ நான் ஃபோன் பண்ணேன்னு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டோன்னா நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, என்னுடைய சாமர்த்தியத்திலையும் என்னுடைய நடவடிக்கையிலும் ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா இங்கே தங்கு அப்படிமா. அடுத்த நாள் காலையில் வந்து பேப்பர் வந்திருக்கும், பேப்பரை பிரித்து நாகேஷ் படிக்க ட்ரை பண்ணும்போது சுந்தரராஜன் சொல்லுவார், உன்னுடைய செய்தி, நீ கொலை பண்ண செய்தி இந்த பேப்பரில் வரல, நீ அந்த அளவுக்கு இன்னும் பிரபலமாகலை அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து தந்தி ஒன்று வரும். தந்தி வந்தோடனே அது படியும்பார், ஏன்னா இவர் பார்வை இருக்காதுல்ல,
படிக்கும்போது என்ன படிப்பாரு? இது மாதிரி உங்களுடைய மகன் வந்து நேற்று மாலை 4 மணிக்கு கொல்லப்பட்டிருக்கிறான், பிரேதம் வந்து இதில் இருக்கு, ஆஸ்பத்திரியில் இருக்கு அப்படின்னு அவன் படிக்க காலேஜ் வார்டன் வந்து தந்தி அனுப்பிச்சிருப்பார். அப்போ வந்து சுந்தரராஜன் சொல்லுவார், நீ கொலை பண்ணது இவன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், நீ இவன் அந்த ஒரு ஷெல்ஃபுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுக்க சொல்லுவார். புக்கில் ஏவிஎன் ராஜன் படம் இருக்கும். அந்த படத்தை பார்த்துட்டு இவன் தானா நீ கொன்னது, உனக்கு பேர் தெரியாமல் இருக்கலாம், ஆள் தெரியும் இல்லை, இவன் தானான்னு சொல்லுவான். கேட்பான். கேட்கும்போது நான் இல்லைன்னு சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறேன் சார் அப்படின்பேன். அப்படி இருந்த இவ்வளோ நடந்து நாகேஷ் தப்பிச்சு போகாம இருந்ததுனால நாகேஷ் மேல ஒரு நம்பிக்கை வரும் சுந்தரராஜனுக்கு. இவன் வந்து சொல்றதுல வந்து பொய் இருக்காதுன்னு சொல்லிட்டு, இவ்வளோ தெரிஞ்சும் என்னுடைய மகன்தான்னு தெரிஞ்சும் நீ தப்பிக்க போகாம இருக்கிறியா, நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவான். இதுக்கிடையில வந்து இவங்க இதை பேசிட்டு இருக்கும்போதே முத்துராமன் வந்து உள்ள வருவான். ரொம்ப ஏன்னா முத்துராமனுக்கு வந்து தகவல் வந்துடும், தன்னுடைய தம்பி வந்து செத்துட்டதா தகவல் வந்துடும். தகவல் வந்தோடனே வீட்டுக்கு வந்து ரொம்ப சோகத்தோட இது மாதிரி ஒரு கெட்ட செய்தி இருக்கு அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்லுவா. இது மாதிரி ரஜினிகாந்த் கொல்லப்பட்டான், அவன் யாரோ கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் இருப்பார். இப்போ வந்து அந்த நாகேஷ் வந்து வெளியே வந்துடுவார். வெளியே வந்து அந்த ஆடுபுலி ஆட்டம் ஆடுற மாதிரி ஒரு இதாக இருக்கும். அந்த படத்தில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த சீனு. சார் எப்பா இது யாரு அப்படிம்பார். அவர் என்னுடைய நண்பர், ஃப்ரெண்ட், ஃபிலாசபர் அண்ட் கைட் அப்படின்னு சுந்தரராஜன் சொல்லுவான். சுந்தரராஜன் சொல்லிட்டு அப்புறம், மிஸ்டர் நீங்கள் இப்போ போகிறதுனா கூட போகலாம் அப்படின்னு நாகேஷை பார்த்து சுந்தரராஜன் சொல்லும்போது அவர் போகலை. அந்த சீனில் வந்து இவங்க வந்து நாகேஷ் வந்து ரிவீல் பண்ணிடுவார், நான் தான் வந்து கொலை செஞ்சேன்னு சொல்லிட்டு. இப்போ கொலை செஞ்சோன்னே சொன்னோன்னே அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அங்கே இருக்கிற துப்பாக்கி எடுத்துட்டு நாகேஷ் கையில் துப்பாக்கி எடுத்துட்டு தற்கொலை பண்ணிக்க போகும்போது ஒரு மாதிரி முடிஞ்சு இவங்க நாகேஷ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது முத்துராம் ஒரு செகண்ட் வந்து அப்பா வந்து மிஸ்டர் சந்திரகாந்த் அப்படின்னு கூப்பிடுவோம். நீ இந்த கொலைகாரன் வந்து நீ கொலை செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுமே நீங்கள் வீட்டில் அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க, அதனால் உங்களையும் நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சுந்தரராஜன் சொல்லுவார், ஒரு அப்பாவாக எனக்கு ஒரு கடமை இருக்குது, அதுக்கு அலோவ் பண்ணுங்க ஒரு 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் தேவையில்லை, 2 மினிட்ஸ் போதும் அப்படின்னு. உங்கள் தொப்பியை கழட்டுங்க அப்படிமா. சாட்டையை கையில் கொடுமா. சாட்டை எடுத்து முத்துராமனுக்கு விளாசலாம் வந்துடுறேன். எதுக்கு அப்படிமா, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஏமி ராஜன் வந்து இந்த பெண்ணோட தொடர்பு இருக்குங்கிற தகவல் வந்து முத்துராமனுக்கு தெரிஞ்சும் அதை வந்து அப்பாவிட்ட மறைச்சிருக்க நீயே. ஏமி ராஜன் வந்து கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு போயிருப்பான், அந்த பணத்தை தான் எடுத்ததா சொல்லி பொய் சொல்லியிருப்பியா, அதனால் நீ இதெல்லாம் வந்து உன்னால தான் நடந்தது. இன்ஃபேக்ட் இந்த கொலைக்கு வந்து காரணம் எல்லாருமே தான் காரணம். நீங்கள் அன்றைக்கி ஒழுங்காக நடந்திருந்தீங்கன்னா அவனை வந்து நல்ல திசைக்கு திருப்பி இருக்கலாம், அதனால தான் உனக்கு இந்த தண்டனைன்னு சொல்லிட்டு அந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு தான் முத்துராமன் போவார். இந்த கடைசி அந்த ஒரு 45 to 50 மினிட்ஸ் ஒரு த்ரில்லருக்கு இணையான ஒரு கதை. இன்னொன்று சொல்ல நினச்சேன்னா, நான் பாலச்சந்தர் ஒரு பேட்டியில் பாலச்சந்தர் சொன்னது இது. அப்பஸ் இந்த கதை முடிஞ்சது. நான் அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒரு நாள் யாரோன்னு ஒரு பாட்டு வந்து ரேடியோவில் ஜெயலலிதா பாடினதை வந்து ரேடியோவில் கேட்க முடியாமல் லைவாக வந்து பாட வச்சு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது இருக்கிற தட்டு, தம்பாளம், கரண்டி, டம்ளர் அதெல்லாம் வச்சு பாடுறது இருக்குல்ல, அந்த பாடல் என்னன்னா இவளுடைய காதலை சொல்கிற பாடல். அவ்வளோ அற்புதமாக அது வந்து வாலி எழுதியிருந்தார்னு பாலச்சந்தர் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார். அதாவது வாலிப வாலின்னு ஒரு சீரியல் வந்து இருந்தது புதிகையில். அதில் வந்து அந்த சொல்லியிருப்பார், உள்ளம் விழித்தது மெல்ல அந்த பாடலின் பாதலி செல்ல, மெல்ல திறந்தது கதவை என்னை வாவனச் சொன்னது உறவு. இதை வந்து ரொம்ப அதை நீங்கள் அந்த அந்த பேட்டியை வந்து எல்லாரும் பார்க்கணும். அதாவது இவ வந்து எப்படி அவன் அடிமையானா அப்படிங்கிறத வந்து, மெல்ல திறந்தது கதவை என்னை வாவனச் சொன்னது உறவு, நில்லடி என்றது நாணம் விட்டு செல்லடி என்றது ஆசை. நில்லடி என்றது நாணம் விட்டு செல்லடி என்றது ஆசை. இவ வந்து எப்படி அதில் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டா அப்படிங்கிறத வந்து அந்த பாடலில் வந்து சொல்லுவார். அதாவது செக்கச் சிவந்தன விழிகள் கொஞ்சம் வெளுத்தன செந்நிற இதழ்கள்
இமை பிரிந்தது உறக்கம், நெஞ்சில் எத்தனை எத்தனை மயக்கம். அந்த இமை பிரிந்தது உறக்கம் அப்படிங்கிறது, அதாவது நான் தூங்காம இருந்ததை வந்து எவ்வளவு அழகா சொல்ல அவர் ரொம்ப ரசிச்சு அந்த பாடலை வந்து பாலச்சந்தர் சொல்லியிருப்பார். இமை பிரிந்தது உறக்கம், நெஞ்சில் எத்தனை எத்தனை மயக்கம், உன்னிடம் சொல்லிட நினைக்கும் மனம் உண்மையை மூடி மறைக்கும். யாரு நாகேஷ சொல்ற மாதிரி அந்த பாட்டு வரும் அந்த சீன்ல. உன்னிடம் சொல்லிட நினைக்கும் மனம் உண்மையை மூடி மறைக்கும். ரொம்ப பிரமாதமான பாட்டு. அதாவது ரொம்ப மறக்கப்பட்ட பல சிறந்த பாடல்கள்ல இது ஒரு பாடல். நானுமே ரொம்ப ரசிச்சு விட்டது. இமை பிரிந்தது உறக்கம், நெஞ்சில் எத்தனை எத்தனை மயக்கம், உன்னிடம் சொல்லிட நினைக்கும் மனம் உண்மையை மூடி மறைக்கும்னு அந்த அந்த கடைசி லைன்ல ஜெயலலிதா பாடுற மாதிரி அந்த சீன் வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு இந்த கல்யாண சாப்பாடு பாடவாவும், அதே மாதிரி மறக்கப்பட்ட பல பாடல்கள்ல அந்த பாடல் ஒன்று, கல்யாண சாப்பாடு போடவா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதாவது ஒரு ஒரு இறுதி காட்சிகள்லாம் வந்து ஒரு ஒரு த்ரில்லருக்கு இணையான காட்சிகள். அதாவது இவர் வந்து சிலாகிக்கிறதா அவர் வந்து கண் இல்லை அப்படிங்கிறத வந்து அது தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகும். அந்த அளவுக்கு மேஜர் சுந்தரராஜன் வந்து நடிச்சிருப்பார். இந்த படத்துக்கு அப்புறம் தான் சுந்தரராஜனுக்கு வந்து மேஜருங்கிற அடைமொழி வந்தது. அந்த மேஜர் சுந்தரராஜன் அப்படிங்கிற அடைமொழி வந்து அவருக்கு வந்தது. டன். தேங்க்யூ. எல்லாரும் வீடியோ எடுத்துக்கலாம், கைதரலாம். சார், சினிமா விமர்சனம்னு சொல்லிட்டு சினிமால இருந்து ஒரு காட்சி கூட காணாம நீங்க இதை முடிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் கதை சொல்லிட்டாரா சார்? கதை சொல்லிட்டாரு, ஆனா சினிமான்னு ஒரு இது கண்ணுல காட்டணும்ல சார், இந்த ஏதாவது படம் வந்து பாட்டு யூடியூப்ல போட்டோம். வந்து இந்த படம் ஃபுல்லா இல்ல. ஆக மாட்டேங்குது. இந்த படம் வந்து யூடியூப்ல ஃபுல்லா இல்ல. பாட்டு இருக்கு, ஒரு சில சீன் இருக்கு. ஒரு சில சீன் இருக்கு. அந்த ஒரு சில சீன் வந்து நீங்க வந்து பார்க்கலாம். கரெக்டா அதை வந்து தேடுறது ரொம்ப கஷ்டம். அது அந்த நம்ம விட்டு விட்டா வந்து போட்டா அந்த நீங்க சொல்லும் போது விட்டு விட்டா போட்டா நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இருக்கும். அந்த அப்படியே. விட்டு போடலாம். நீங்க ஆ. பேசுங்க. நான் ஒரு லிங்க் எடுத்து வச்சிருக்கேன். சார், முதல்ல நம்ம பேசிடுவோம், கடைசியா பேசுங்க. ஏதாச்சும் 1 2 போட்டுக்கலாம். ஏன்னா இது ஓவரால் பிக்சர். நம்ம எல்லாரும் யாரெல்லாம் பார்க்கல இந்த படம் சொல்லுங்க. இந்த படம் பார்க்காதவங்க யார் இருக்கீங்க? நான் இருக்கேன், நான் பார்க்கல. நீங்க ஸ்கிரீன்லயே இல்ல. ஆமா, ஆஃப் த ஸ்கிரீன், நாட் அலௌட் ஆஃப் த ஸ்கிரீன். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், பேசிடுவோம். சொல்லுங்க சார், வாங்க ரவி சார், நீங்க தான் எப்படி சார், ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நீங்க சொல்ல சொல்ல அப்படியே படத்துக்குள்ளேயே உள்ள போன மாதிரி இருந்தது. அந்த யாரு சுந்தரராஜன் எப்படி அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள வந்தாரு, நடிச்சாரு, அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலா அதை கற்பனை செஞ்சு பார்க்க முடிஞ்சது. நாகேஷ் எப்படி பேசினா, அந்த இதெல்லாம் வந்து நல்லாவே இது பண்ண, அந்த காட்சியை விவரித்த விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதை கண் முன்னே அந்த காட்சியை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ சார். என்னோட சினிமா அந்த நீங்க சொல்லும் போது நாராயண் சார், இந்த ஹிந்துல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே வெள்ளிக்கு பாத்தீங்கன்னா சினிமா ரிவ்யூன்னு வரும். நான் எல்லாம் எங்க மாணவர் சொல்ல, திரை விமர்சனம் பண்ணுங்கடா, இன்னைக்கு பாடம் நடத்துறோம்னா அது திரை விமர்சனம் பண்ணுங்கன்னா, அருமையான திரை விமர்சனம். சார் வந்து ரியலி எக்ஸலண்ட். பொட்டன்ஷியல் நாராயண் டைரக்டரா மிஞ்சிட்டீங்க நீங்க. சினிமா டைரக்டரோட மிஞ்சினா ரிவ்யூ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். டைரக்டர் வந்து ஒரு டைரக்டர் போவாரு, நம்ம அதை பார்த்து நீங்க ரிவ்யூ பண்றீங்கல்ல, மெத்தட் ஆஃப் ரிவ்யூ ரியலி ஹைலி அப்ரிஷியபிள். ரியலி வெரி தேங்க்யூ சார். சார் ஸ்டீபன் சார், ஒரு காலத்துல அதாவது அந்த படம் வந்த காலகட்டத்துல வந்து படம் வந்து கொஞ்ச நாளா என்னன்னா, இந்த படத்துல பெரிதும் பாராட்டப்பட்டவர் வந்து சுந்தரராஜன், மேஜர் சுந்தரராஜன் தான். ஏன்னா அந்த கண்ணு தெரியாதவங்க எப்படி மூவ் பண்ணுவாங்கன்ற அந்த செயல் வந்து பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது, எப்படி பார்ப்பாங்க அப்படின்றது. அதை வந்து ரிவீல் பண்ணதுனால பேசப்பட்ட கதை. படத்தை பேசுனதெல்லாம் பாட்டை ரசிச்சோம், ஏகப்பட்ட விஷயங்கள். பட் மேஜர் சுந்தரராஜனோட நடிப்பை வந்து பாராட்டி எல்லாரும் இது பண்ணியிருப்பாங்க. அவரும் நல்லா நடிச்சிருப்பாரு, மற்றவங்களும் நடிச்சிருக்காங்க. இதுல எல்லாருமே நல்ல நல்ல கதாபாத்திரம், நல்ல நடிப்பு தான். சொல்லுங்க சார். ஒரு செகண்ட், நான் ஒரு தகவல் சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த நாடகம் வந்து நடிக்கும் போது ஜெயலலிதா கேரக்டர் வந்து இருக்கவே இருக்காதான். அதாவது ஜெயலலிதா கேரக்டரை பத்தி தான் சொல்லுவாங்களே விட யாருன்னே காட்ட மாட்டாங்களாம். இந்த பெண் கேரக்டரே அந்த நாடகத்துல இருக்காதான். சினிமால தான் அந்த ஜெயலலிதா கேஸ்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு.
இல்ல அந்த சீன் அவர் சொன்னதுக்கும் இதுல காட்சியில இருந்ததுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. அதை அப்படியே விவரிச்சிருந்தார். ஸோ நாராயணமூர்த்தி சார் அதான் சொல்ல விரும்பினேன். சூப்பர் 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 சூப்பர். அடுத்து யாரு பேசுறது? சத்யநாராயணா சார் வீடியோ ஆஃப் பண்ணுங்க. சாப்பிட்டப்பா விடுங்க. வாங்க சார், சிவகுமார் சார் வாங்க. பசிக்குது இல்ல சார் நாராயணன் சார், எக்ஸலண்டா ப்ரெசென்ட் பண்ணீங்க. அப்படியே படத்தை ஃபுல்லா உள் வாங்கிட்டீங்க. எப்ப பாத்தீங்கன்னு தெரியல, இது யூடியூப்ல இல்ல இதுல பாத்தீங்கன்னு தெரியல, ஆனாலும் ஒவ்வொரு சீனையும் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிட்டீங்க. எக்ஸலண்ட். பாலச்சந்தர் படம் நானும் ஒரு ரசிகன். அவருடைய முதல் படம் நீர்க்குமிழி, அப்புறம் நாணல், அப்புறம் இதுதான் மேஜர் சந்திரகாந்த், அதுக்கப்புறம் நிறைய ஜெமினி வச்சு எடுத்த படம் புன்னகை, இது மாதிரி எக்ஸலண்ட். அதுக்கப்புறம் ரஜினி வச்ச படம் எல்லாமே பாலச்சந்தருடைய ரசிகன் நான் ஒரு காலத்துல. ஏதோ 1-2 தான் அவருடைய படத்தை நான் பார்க்காம இருந்திருப்பேன், எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். நீங்க இந்த சீன் எல்லாம் ஞாபகம் இருக்கு. செகண்ட் டைம் தேர்ட் டைம் பார்த்து ஞாபகம் இல்லை, பட் எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி சொல்லிட்டீங்க. ஒரு கொலையாளி வீட்டுல வந்து உட்காந்துட்டா எப்படியெல்லாம் எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்றான், அவனை எப்படி காப்பாற்றணுன்ற மேஜர் சுந்தரராஜனுடைய ஆக்ஷன் ரொம்ப பிரமாதம். நாகேஷ் சொல்லவே வேணாம். நாகேஷுக்கும் பாலச்சந்திர டைரக்டருக்கும் சுந்தரராஜனுக்கும் அவ்வளவு கெமிஸ்ட்ரி, ரெண்டு அவ்வளவு ஒரு வெரி குட் டீம் அந்த நேரத்தில் அவங்க ஃபார்ம் பண்ணாங்க. அந்த டீம் ரொம்ப நாள் டிராவல் ஆக்கி நல்ல நல்ல படங்களை கொடுத்தாங்க. அது இது ஒரு படம் ரொம்ப எக்ஸலண்டா ப்ரெசென்ட் பண்ணீங்க. என்ஜாய் பண்ணுது, வாழ்த்துக்கள். சூப்பர் ப்ரெசன்டேஷன், சூப்பர் ரீகலெக்ஷன் ஆஃப் த சீன்ஸ். ஒவ்வொரு சீன் அப்படியே அக்யூரேட்டா சொன்னீங்க. ரவி சார் சொன்ன மாதிரி அந்த படம் காட்சி நீங்க போட்டே இருக்க வேணாம், அவ்வளவு அக்யூரேட்டா சொல்லியிருக்கீங்க. சூப்பர், எக்ஸலண்ட். தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். தேங்க்யூ சார். ஸ்ரீதர் சார் வாங்க பேசுங்க. சார் வணக்கம். இந்த படத்துல இருக்கிற பாட்டெல்லாம் நான் வந்து இந்த பழைய நைட் ப்ரோக்ராம்ல கேட்டிருக்கிறேன் நானு. ஆனா படம் எவ்வளவு ஞாபகம் இல்லை. இப்ப நீங்க போட்ட சீன் கூட அவ்வளவு வேகாத்தான் தெரியுது. ஏன்னா சின்ன அவ பிடிப்பெயரா இருந்தப்ப படம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆனா பாட்டு இந்த நீங்க சொன்ன அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த நாகேஷ் ஜெயலலிதா பாடுற பாட்டு நிறைய தடவை கேட்டிருக்கேன். ரொம்ப ரசிக்கும்படியான பாட்டு தான், ரொம்ப அருமையான பாட்டு, நல்ல மீனிங்ஃபுல் சாங்ஸ். மற்றபடி ரொம்ப அருமையா ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி கதை சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா ரொம்ப அருமை. தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். வாங்க ஆரம்பம் சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நாராயணமூர்த்தியை பொறுத்தவரையில் எப்பயுமே இந்த கதை சொல்றதுல ரொம்ப திறமசாலி. எந்த ஒரு கதை எடுத்தாலும் சரி, அதோட நுட்பமாக பார்த்து ரொம்ப அனுபவிச்சு ரசித்த படம். நான் ரொம்ப ரசித்த படம். நான் கூட இந்த படத்தை பார்த்துருக்கோம். இந்த படம் நாங்கள் எப்போ பார்த்தோன்னா ரொம்ப ராஜபாளையத்தில் வச்சு ஒரு தடவை பார்த்தது. ரெண்டாவது சென்னையில் மறுபடியும் மேகலா தியேட்டர் இருக்கும், அங்கே நாங்கள் பார்த்தது. கதை சொல்ற விதம் ரொம்ப எனக்கு அந்த நாகேஷோட காம்பினேஷன் சுந்தரகாந்தன் பாலச்சந்தர் படத்துல சிவாஜி, அப்புறம் சுந்தரராஜன், இவங்களோட டீம்ல எல்லாம் நாகேஷ் நடிக்கும் போது நாகேஷ் நடிப்பு எப்பயுமே ஒரு தரத்தை அப்படி தூக்கின மாதிரி தான் இருக்கும். மற்ற எல்லாத்தையும் மிஞ்சிடுவார். எவ்வளவு அந்த அளவுக்கு நாகேஷோட நடிப்பு அற்புதமா இருக்கும். அது ரொம்ப விவரிக்க முடியாது, அந்த அளவுக்கு நல்ல அற்புதமா இருக்கும். நம்ம கதையிலேயே ஒன்றிடுவார். அதே போல இந்த கதையை சொல்ற விதத்துல நாராயணமூர்த்தியை நமக்கு இவ்வளவு நுட்பம் இருக்காங்கிற அளவுக்கு ரொம்ப ரசிச்சு பார்த்தது. சொன்னது நமக்கு ரொம்ப பிடித்தமா இருந்தது. வாழ்த்துக்கள் நாராயணமூர்த்தி, ரொம்ப அருமையா இருந்தது கதை. பழசு அப்படியே நினைவு கூர்ந்த மாதிரி இருந்தது. நன்றி. அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்த ஸ்டீவன் சார் நன்றி. வணக்கம் சார் அனைவருக்கும். சாரு நல்லா இருந்தது சார், ரொம்ப அருமையா இருந்தது. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருப்பேன்னு வச்சுங்களேன். ஆனா அப்படியே கதை மறக்கவே இல்லை, சூப்பரா இருந்தது. நீங்க இந்த மறக்கப்பட்ட பாடல்கள் வரிசையில இந்த ஒரு நாள் யாரோ பாட்டை சொல்றீங்களா, அது மாதிரி இல்ல சார். மெகா டிவில 8 மணி ஆனா அமுதகானம் அப்படின்ற ப்ரோக்ராம் டெய்லி இருக்குது. அது கிட்டத்தட்ட 2500 ஷோக்கு மேல போயிட்டே இருக்கு. அதுல இந்த பாட்டு எப்படியாவது ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டியாவது வந்துடும் சார். கண்டிப்பா இந்த பாட்டு கண்டிப்பா போடுவாங்க.
ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இன்னுமே இந்த பாட்டுக்கெல்லாம் வந்து ரசிகர்கள் இருக்கிறாங்க. நம்ம பாக்குறது கிடையாது. நான் பாப்பேன் டைம் இருக்கும்போது அந்த மெகா டிவி 8ல இருந்து 9 வரைக்கும் எங்க வீட்டுல பாட்டு ஓடும். 9ல இருந்து 10 வரைக்கும் தேன்கிண்ணம் ஓடும். ஆக்சுவலி பாட்டு போட்டுதான் இருப்பேன். அது எப்படியாவது இந்த பாட்டு வந்துடும். அததான் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த மத்த பாட்டெல்லாம் ஒன்னா சொல்றீங்களா? ஆனா இந்த பாட்டு வந்துட்டே இருக்கும். அந்த பாட்டு இன்னொரு பாட்டு இருக்குல்ல, நேற்று நீ சின்ன பப்பா இன்று நீ அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இவரு ஏவிஎம் ராஜன் வந்து சூப்பரா நடிச்சிருப்பாரு. அதை வந்து ஒரு சில நேரத்துல அவ்வளவு ஸ்டைலா பண்ணிருப்பாரு. அந்த பாட்டு பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் சார். அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் சார். ரொம்ப அருமையா இருந்தது சார். நன்றிங்க சார். மேடம், மறக்கடிக்கப்பட்ட பாடல் ஏன் சொன்னேன் அப்படின்னா, மெகா டிவி வந்து அதிக வியூவர்ஷிப் உள்ள ஒரு சேனல் கிடையாது ஆச்சா. அடுத்தது வந்து இந்த ரியாலிட்டி ஷோ இருக்குல்ல, சூப்பர் சிங்கர், சரிகமபா எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல இந்த பாடல் வந்தது கிடையாது. ஆமா, கரெக்ட் தான். அது நீங்க சொல்றீங்க, அது கரெக்ட் தான். அது ஏனே தெரியல அது. அது தெரியல அது. ஆனா சுபஸ்ரீ ப்ரோக்ராம் 2FRல வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு 2FRல வந்தது. 2FRல வந்தது. இசை வந்து நீங்க பாத்தீங்கன்னா எம்எஸ்வி பொண்ணு, எம்எஸ்வியா யாருன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும் இசை. அவ்வளவு சூப்பரா இருக்கும். இசை. ஆமா, குமாரோட இசை. ஆனா அதான் நீங்க சொல்றது கரெக்ட் தான். அது எந்த ரியாலிட்டி ஷோலயும் இந்த பாட்டு வர்றதுல எனக்கு ஒரு அந்த சூப்பர் சிங்கர்ல பூஜா பாடின மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு சார். அந்த அளவுக்கு அதாவது ஒரு ஃபேமஸான பாடல் வரிசையில இது வரல. ஆமா ஆமா ஆமா, அது என்னவோ கரெக்ட் தான். நல்லா இருந்தது சார். சார் சொல்லுங்க. சூப்பர் சிங்கர்ல ஏன் போடலன்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மியூசிக் வாசிக்க முடியாது. சார் பேசலாம் சார். சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? இந்த சாரி இல்ல, கிடைக்காது, அப்புறமா கிடைக்காது எனக்கு. ஸோ இந்த சார் நீங்க இந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான என்னோட இது என்னன்னா, இந்த பிளைண்டு கண் பார்வை இல்லாதவங்கலாம் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம மக்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு நிறைய என்ன பண்ணுவாருன்னா, அந்த மாதிரி ஒரு டேலண்ட் ஸ்கில்லை வந்து எடுத்து எப்படியெல்லாம் இருப்பாங்க ஒரு பிளைண்டு, அவங்கெல்லாம் வந்து நம்ம பிளைண்டுன்னு சொல்லக்கூடாது. ஸோ அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கு, டேலண்ட் இருக்கு. அந்த படத்தை பார்த்து நிறைய பேர் பேசுவாங்க. இந்த இந்த மாதிரி நம்மலாம் வந்து அந்த காலத்தை எடுத்தாங்கன்னா சம் சிக்னிஃபிகன்ஸ் அபவுட் தி பிளைண்ட் எடுக்கிறாங்கன்னு சும்மா எடுக்கிறது இல்லை. எப்படியெல்லாம் இருப்பாங்க, அவங்களுடைய செயல்கள் என்ன, அதுக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணணும், அவங்கள வந்து நல்லா பாராட்டணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மாதிரி சினிமா டைரக்டர்லாம் எடுப்பாங்க. இன்னொரு இந்த பாட்டெல்லாம் சொன்னீங்க இல்லையா, ரொம்ப அந்த காலத்து எனக்கு ஞாபகம் என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் பார்த்துருப்பேன், புதன்கிழமை 10 மணி நைட்டு என்ன வரும் தெரியுங்களா, நேரம் இருப்போம், பழைய பாட்டெல்லாம் போடுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஈவன் பிஹெச்டி பண்ணும்போது பீச்சில் ஹாஸ்டல் இருக்கும்போது எங்கள் குரூப் ஒரு 10 பேர் பீச்சுக்கு போவோம். நாங்கள் ஏற்ற மாதிரி நான் தங்கியிருந்தோம்ல பீச் ரோட்டில், அங்கே போயிட்டு என்னன்னா ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துட்டு இந்த பழைய பாட்டெல்லாம் கேட்போம். நாங்கள் அந்த வரை ஒரு புதன்கிழமை போயிடுவோம். நாங்கள் கரெக்டாக போயிட்டு அந்த பீச்சில் இருந்துட்டு எங்களை மட்டும் பர்மிஷன் அலோடு போலீஸ் பண்ணது ஹாஸ்டல் இருக்கணும்னு சொல்லி ஏற்ற மாதிரி. ஸோ தி யூனிவர்சிட்டியினுடைய போஸ்ட் கிராஜுவேட் ரிசர்ச் ஹாஸ்டலில் இருந்து ஒரு 4 இயர்ஸ். தீஸ் ஆர் தி மலரும் நினைவுகள். இந்த பழைய பாட்டெல்லாம் வந்து ரொம்ப ரசித்து கேட்போம் அந்த காலத்தில். புதன்கிழமை நைட்டில் எத்தனை பேர் கேட்க தெரியல, நேரம் இருப்பேன்னு சொல்லுவாங்க 10 to 11 நைட்டில். தேங்க்யூ, நன்றி சார். மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி. வேற யாரு? வாங்க அமிதா மேடம், வாங்க. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். நாராயணமூர்த்தி சார், டைரக்டர் அப்படி நினைச்சு எடுத்திருப்பாரோ இல்லையோ, உங்களோட கண்கள் இருக்குல்ல, அது கேமரா கண்கள் இல்ல, எல்லா விதமான கோணங்களையும் அப்படி பாக்குற கண்கள். அது ரொம்ப அழகா அந்த கதையை, நான் இந்த படம் பார்த்தது இல்ல, ரொம்ப அழகா இருந்தது நீங்க கதை சொன்னது. ஃபர்ஸ்ட் தொடங்கும் போதுல இருந்தே ரொம்ப சிறப்பா இருந்தது. இடையில நான் வந்து போனை தூக்கிட்டு போயிட்டு, சார் நல்ல காலம் ஃபேஸ்புக்ல இதை கொஞ்சம் ஓட்டி விடுறதுனால போற இடத்துக்கெல்லாம் கையில தூக்கிட்டு போய் அதை கேட்க முடியுது எனக்கு. அது அந்த இதையும் அந்த நிகழ்ச்சியையும் நம்ம நேரடியா பார்க்க முடியுது. என்னதான் காதுல மாட்டிக்கிட்டு தூரத்துல இருந்தாலும் கையில இந்த போனை வச்சுட்டு போகும்போது ரொம்ப நல்லா இருக்குது. நான் எல்லாத்தையுமே ஒண்ணு கூட நான் மிஸ் பண்ணாம முழுவதுமே பார்த்தேன். இந்த ஒரு டயலாக் ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா மேஜர் சுந்தரராஜன், ரொம்ப தற்பெருமை பேசிக்கிட்டு வரும்போது இந்த இயற்கை ஒரு போடு போடும் அப்படின்னு. அது வந்து உண்மையிலேயே சார், அது நான் அனுபவிச்சிருக்கேன். அதை அனுபவிச்சு பார்த்துட்டோம் ஒரு தடவை அப்படின்னா ஒரு பயமே வந்துடும் நம்மளை பத்தி நம்ம பேசிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு நான் ரொம்ப அழகா அவர் வந்து ஆனா அதை என்னத்துக்காக அவர் வந்து அந்த நாகேஷுக்கு முன்னால அத்தனை மாதிரி அவர் பண்ணி காட்டுறாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி புதுசா பாக்குறாரு. பார்க்கும்போதே இவ்வளவு கதைகளா அவர் பேசுறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு அவரு
ஒரு ஒரு மனிதரோட பேசுறதுல ஒரு ஆர்வம் உள்ளவங்களா அவங்க எல்லாம் அந்த காலங்கள்ல இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறதும் தெரியுது. ஏன்னா பேசுறதுக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கறது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்குது போல இருக்கு. அதனாலதான் அவர் ஒவ்வொன்னா சொல்லி காட்டுறாரு, செஞ்சு காட்டுறாரு. நல்ல சிறப்பு. அந்த நாய் வந்து அந்த கையை கவ்வுனது திரும்ப சொல்ல சொல்ல அந்த கையை எடுத்துட்டு அப்படி தாவிச்சு பாருங்க சார், என்ன அழகு அது. அந்த நாய் வந்து அந்த அளவுக்கு புரிதல் இருக்கு. எனக்கு எப்பவுமே நாயை கண்டா ரொம்ப பயம். நான் அந்த பக்கமே போக மாட்டேன், அந்த திசை பக்கமே போக மாட்டேன், ரொம்ப பயப்படுவேன். பயப்படுறதுங்கிறத விட அதுகிட்ட என்னத்துக்கு நமக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருப்பேன். ஆனா அந்த நாய்கள் செய்யறதும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கதை ரொம்ப அற்புதமா இருந்தது. ஆனா நான் அப்புறம் போன் நம்ம இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப சொல்ல வேண்டாம். சரி அப்புறம் நான் அதை சொல்றேன். ரொம்ப சிறப்பு. அவரு ஏன் தெரியுமா மேஜர் சுந்தரராஜன் எதுக்காக தெரியுமா அது மாதிரி நடந்து எல்லாம் பண்ணி காமிக்கிறாரு? அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டயலாக் வருதுல, நீங்க இவ்வளவு பெரிய வீட்டுல எப்படி நீங்க இப்படி ஆமா. ஒரு கால்ல இல்லாம எப்படி நீங்க இதை சமாளிக்கிறீங்கன்னு அவரு நாகேஷ் ஆமா ஆமா கேட்ட காலதான் அவர் அதெல்லாம் பண்ணி காட்டுறாரு. ஆமா 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 கரெக்ட். இல்ல, அது நாகேஷ்க்கு மட்டும் பண்ணி காட்டுறது இல்ல, மக்களுக்கும் தெரிவிக்கிற செய்தி. எப்படி இது வந்து ஒரு ஒரு பார்வையற்றோர் வந்து எப்படி இருப்பாங்க, எப்படி அவங்க மூவ் பண்றாங்க, எப்படி அவங்களோட செயலாக்கம் இருக்குதுன்றது ஒரு உணர்வு தான். அதே நேரத்துல இன்னொரு செய்தியும் சொல்றாரு, ரொம்ப ரொம்ப ஓவர் கான்பிடென்ட் இருந்தா நீங்க என்ன ஆவீங்கன்ற செய்தியும் அதுல சொல்றாரு. அந்த சின்ன டயலாக்ல அது இப்போ யாருக்கோ சொல்ற மாதிரி இருந்தது அது கேட்கும் போது. மகிழ்ச்சி. நல்ல நான் அடுத்து பார்க்காத படம் தான் சார் இது. பார்க்காத பாருங்க. படம். ரொம்ப செல்வா வாங்க. நல்லா. தேங்க்யூ சார். நான் லாஸ்ட்டாக தான் வந்தேன், பாதி கேட்டேன். எப்பவும் போல நீங்க ஒர்க் பண்ணுவீங்க அடுத்தது, அதனாலதான் உங்களை ஆமாம் கூப்பிட்டேன். ஆமாம், வேற நான் ஒண்ணும் கிளம்பிடுவேன். இல்லை. இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கு, மீட்டிங் ஒன்று இருக்கு, நான் அதுதான், போயிடுவேன். அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன். தேங்க்யூ சார். துப்பறியும் மூர்த்தி சாரோட கதை ஆஸ் யூஷுவல், அப்படியே அதில் உள்ளே போய் டிடெக்டிவாக அவரோட எல்லா பர்ஸ்பெக்டிவும் போட்டு, சார் இந்த மாதிரி கதைலாம் ரொம்ப ஆர்வம் சாருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது சார் நீங்கள் சொல்லும்போது. ஏன்னாலும் நான் பெருசாக இந்த படம்லாம் பார்க்கல, பட் இப்போயோ பார்த்துருப்பேனாலும் தெரியல. பட் நீங்கள் சீன் காட்டும்போது எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருக்குது, ஆனால் ஞாபகம்லாம் இல்லை. பட் நீங்கள் ரொம்ப அழகாக அதை அந்த அந்த டைம்லேயே வந்து பாலச்சந்தர் வந்து எந்த மாதிரி ஒரு யோசிச்சு பண்ணியிருக்காருன்னு இப்போ ஆனஸ்ட்டாக இப்போ பார்த்தா எனக்கு ஒன்றும் ஒன்றும் பெருசாலாம் பண்ணலன்ற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த டைமில் அதை அவங்க பண்ணாங்கன்றது தான் அங்கே பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த டைம்லலாம் பெருசாக ஒன்றுமே இல்லை சீனு. இதில் என்னென்னா இப்போ நீங்கள் சீன் காட்டலது எனக்கு ஒன்று மட்டும் தோணுச்சு, இதனடா நாயை வச்சிருக்கிறாரு, நான் உள்ள ஒரு திருடன் வந்திருக்கிறான், அந்த நாய் அது வரைக்கும் எதுவுமே பண்ணல, அதுக்கப்புறமா போயிட்டு வெளில வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா இல்ல தான் சார், நாய் அப்ப இல்ல. இல்லையா? அது ஒருத்தர் காமிச்சிங்கல்ல, ஒரு இவர் வந்தார்ல, அதான் சார், அவர் நாய் கூட்டிட்டு துணைக்கு போயிடுறாரு, அனுப்புறா. வீட்டுக்கு போறதுக்கு துணைக்கு கூட்டிட்டு போயிடுறாரு நாய. ஆமா, அப்ப நாய் வீட்டுக்குள்ள தானே இருக்குது அப்போ. இல்ல 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 சார், அவர் போகும்போது வீட்டுக்குள்ள தான் வெளில போறாரு அவரு. ஆமா ஆமா, வீடு அது அதுக்காக ஒரு அப்ப நாய் ஓரமா உள்ள தானே இருக்குது. ஆமா ஆமா ஆமா. நாய் உள்ளதான் இருக்குது, உள்ளே தான் நாகேஷும் இருக்கிறான். அப்போ அந்த புது ஆளும் வராரு, அந்த புது ஆள் கூடவே அந்த நாயை அமுச்சு விடுறாரு. அப்பெல்லாம் நாய் எதுவுமே கண்டுபிடிக்கல. திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நாய் வந்துட்டு ஓயாமையா இல்ல இருந்து அப்ப ஓகே அவர் ஏதோ மறைஞ்சிட்டு பண்ணிருக்காரு. இருக்காரு ரொம்ப. நாய் மறைஞ்சிருக்கு, மோப்பத்துல தானே பிடிக்கணும் நாய். அதான் அதான். புது ஆளை டிடெக்டர் இதெல்லாம் நிறைய ஃபால்ஸ் இருக்கு. பட் நம்ம என்னன்னா, அது நான் பார்த்த உடனே தோணுச்சு, சரி இதெல்லாம் நம்ம ரொம்ப நோண்டக்கூடாது. அந்த காலத்துல ஏதோ பண்ணிருக்காங்க, ட்ரை பண்ணிருக்காங்க. எப்பொழுதும் சினிமான்றப்ப ரொம்ப லாஜிக் பார்த்தோம்னா சினிமா ரொம்ப லாஜிக் நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி அமுதா மேடம் சொன்னதே எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் வந்த உடனே ஒரு செகண்ட்ல அவருக்கு தன்னுடைய கேப்பபிலிட்டி எல்லாம் டப்புன்னு இப்படி நடந்து போவேன், அப்படி போவேன், பொம்மை இருக்கு கும்பா இருக்குன்ட்டு எதுக்கு இவ்வளோ ஓவரா சீனா போடுறாருன்னு பார்த்தா தொம்முன்னு விழுந்துடுறாரு. விழுந்த உடனே அவர் சொல்றாரு, இந்த மாதிரி தற்கூரிங்களுக்கெல்லாம் இது வேணும் அப்படின்ட்டு. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இந்த தற்கூரிகள்லாம் பெருமை பேசுறவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஒரு சீன் வேணுன்றதுக்காகவே பாலச்சந்தர் வச்சிருக்காருன்றது தான் எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல. அதுக்காக வைக்கப்பட்ட சீன் தான் தவிர மற்ற எல்லாமே அதுக்கப்புறம் தான் வருது. இந்த மாதிரி நீ பெருமை பேசினா என்ன ஆவ, அவங்க எதிர்க்க நீ அசிங்கப்படுவ அப்படின்றதுக்காகவே ஒரு சீன் வச்சிருக்காரு பாலச்சந்தர் தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி ஆஸ் யூஷுவல் நீங்க ரொம்ப அழகா விவரிச்சிங்க சார். நீங்க அந்த சொன்ன சீன் எல்லாமே அப்படியே இருந்தது. ஆஸ் யூஷுவல் ரொம்ப ரொம்ப நல்லாங்க சார். தேங்க்யூ செல்வா. வணக்கம். நாராயணமூர்த்தி சாருடைய முதல் ஒரு படம் உண்டு, எம்ஜிஆர் இருந்த படம் நினைக்கிறேன். அவருடைய அந்த விமர்சனத்தை நான் கேட்டு வியந்திருக்கிறேன். நான் இன்றைக்கு இந்த உங்களந்த அந்த நிகழ்ச்சின்றதை பற்றி பார்த்த பொழுது நான் நினைச்சேன், அடைடா இதை மிஸ் பண்ணிட்டேனே என்று. அடுத்தடுத்து இது ரெண்டு வந்த உடனே அப்ப நான் நினைச்சேன் இது நேற்று முடிஞ்சதாக, நேற்று பார்க்க இல்லை.
அப்போ எனக்கு இன்றைக்கு சைக்கோ தான் வரப்போகுது என்று சொல்லி கொண்டு தான் வந்தேன். ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த இதை கேட்குறாங்க. ஏன்னா அவர் சொல்கிற விதம் அந்த படங்களுக்குள் உள்ள போய் இந்த நுணுக்கங்களை எல்லாம் சொல்லுவார். எனக்கு நான் முதலும் கேட்டிருக்கபடினால எனக்கு நல்ல சந்தோஷமா இருந்துச்சு இது. அந்த இது வந்து அந்த காலத்தில் நம்ம ஊர்ல மெட்ராஸ் திருச்சியிலே எல்லாம் ஒலிச்சித்திரம் என்று சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 2 மணிக்கு நடக்கும். அதுல நாங்கள் அப்ப அந்த காலத்துல படங்கள், எல்லா படங்களும் இங்க இலங்கைக்கு வராது. அதுல ஒரு செலக்டட் மூவிஸ் தான் இங்க வரும். அதை வாங்கி கொண்டு வந்து போடுவாங்க. அப்ப இப்படி பார்க்க முடியாத பல படங்களை நாங்கள் அந்த ஒலிச்சித்திரம் மூலம் 1 மணித்தியாலத்துல அந்த படத்தை சுருக்கி அப்படியே சொல்லுவாங்க. நல்ல அழகா இருக்கும் கேட்கறதுக்கு. எங்களுக்கு நல்ல, நாங்களெல்லாம் அப்போ ஒரு இளம் பையன்களாக அப்படியே சுத்தவர இருந்த ரேடியோவில் அதை கேட்டுறது. அதுபோல அந்த ஆர்வத்தோட, அதே அளவு ஆர்வத்தோட இதை கேட்க முடிஞ்சது. சந்தோஷமா இருந்தது. நல்லொரு அருமையான கதை. அந்த கதையோட்டம் இனிமே அந்த கதை சினிமாண்டு வந்தா கொஞ்சம் மிகப்படுத்தல்கள் எல்லாம் இருக்கும். ஏன்னா 3 மணித்தியாலத்துக்குள்ள பல்வேறு கருத்துக்களை சொல்ல வேணும் என்று நினைக்க அதுல மிகப்படுத்தல்கள் அதிகமாக இருக்கும். அது இப்ப எம்ஜிஆர் மற்றது ரஜினிகாந்த் படங்கள் எல்லாம் அதெல்லாம் அதிகமா இருக்கும். அதுகளை நாங்கள் கண்டுகொள்ள தேவையில்லை. அதுல சப்ஸ்டன்ஸை பார்த்து கொண்டு போக வேண்டியதுதான். அதுல மற்றது நாகேசனுடைய நடிப்பு வந்து அபாரம். அது வழக்கமாகவே அந்த எதிர்நீச்சல் படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் பாலச்சந்திர படம் தான். அதுல நாகேஷ் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரை நடித்தார். அது மாதிரித்தான் அதே போல ஒரு வித்தியாசமான கேரக்டர்ல இதுலயும் நடிச்சிருக்கிறார். நல்லது. இது அந்த நாங்கள் பார்த்தது ஒலிச்சித்திரம். இது ஒலியும் ஒளியும் இடக்கிட முக்கியமான சீன்களையும் போட்டு காட்டியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நீங்க மெனக்கட்டு நல்ல வடிவா இதை தந்திருக்கீங்க. நல்லது, சந்தோஷம். வணக்கம். நன்றி. நன்றி சார். வாங்க சேவா பேசு. தேங்க்யூ சார். நாராயணமூர்த்தி சார், ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க முதல்ல கதையை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பேஸ் ஸ்டோரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ரசிச்ச இடங்களை ரொம்ப கடைசி இடம், நான் இப்ப அப்பாவா நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சாட்டையால அவர் அதை ஒத்துக்கிறாரு. அந்த இடம் ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்ம பையனை கொன்னான்னு கூட அவர் நினைக்காம அவர் அந்த நேர்மையா இருக்கணுங்கிறதுல ரொம்ப அழகா அந்த இடத்துல எடுத்து காட்டியிருந்தாங்க. அதுவும் அந்த நாய், அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அமுதாமா சொன்ன மாதிரி அது வந்து அவர் வந்து என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னோடனே அது வேற மாதிரி ரியாக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நீங்க சொன்ன விதம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தேங்க்ஸ் a lot சார். தேங்க்யூ சேவா. வாங்க வேலம்மாள் மேடம். வணக்கம் சார். வணக்கம். நான் சொன்ன மாதிரி நான் ரொம்ப சின்ன பிள்ளை அப்பதான், அந்த மாதிரி வயசுலதான் இது வந்த படம். ஆனா அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வளர்ந்த நிலையில இந்த படம் வந்து திரும்பியும் வந்து பார்த்தா, அது மாதிரி ரத்னவேல் சார் சொன்ன மாதிரி இந்த அந்த ஒலி சித்திரத்துல இது போடுவாங்க அடிக்கடி. அப்ப இந்த இலங்கை வானொலியில போடுவாங்க. ஐயா சொன்னது அது ரொம்ப கரெக்ட். அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நமக்கு அந்த வசனங்களோட போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஃபீல் இன்னைக்கு வந்து சார் சொன்னதுல இருந்தது. நாராயணமூர்த்தி சார் உண்மையிலேயே சோ கிரேட். அவ்வளவு அழகா அந்த படத்தை நீங்க வந்து எடுத்து சொன்ன விதம் வந்து பார்க்காதவங்களை கூட அந்த படத்தை வந்து பார்க்கணும்னு ஒரு ஆசையை தூண்டுனது. இல்லைன்னா அந்த முழுவதும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்க ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அது வந்து பாலச்சந்திரனுடைய ஒரு மாஸ்டர் பீஸ் தான் அது, அந்த படம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அது ரொம்ப பெரிய வெற்றி அடைந்ததா அப்படின்னா அந்த காலத்துல கொஞ்சம் அடைந்திருக்கலாம். ஆனா பாட்டு எல்லாமே அந்த படத்துல ரொம்ப அருமையான ஒரு இதுதான். அதுல என்னன்னா சில காட்சிகள் வந்து கொஞ்சம் நாடகத்தன்மை, செல்வா சொன்னது மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு குறைபாடுகள். அதுக்கு கூட லாஜிக் இது இருக்கும். அது நாய் வந்து உள்ள இருந்திருக்கு, இவர் திரும்ப கூட்ட போறதா வெளியில வந்தது, அப்படி இப்படின்னு நிறைய லாஜிக் சொல்லலாம். இருந்தாலுமே சில அந்த நாடகமா இருந்து திரைப்படம் ஆனதுனால சில நாடகத்தன்மை அந்த படத்துல நிறைய இருக்கும். ஆனாலும் அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு படம், ஏன்னா அப்ப நிறைய வந்து பாலச்சந்தர் நாடகங்கள் எடுத்துட்டு இருந்த காலகட்டத்துல ஏபிஎம் வந்து அவருடைய அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த அவருடைய அந்த சிறப்பான நாடக அந்த டைரக்ஷனுக்காகத்தான் அவரை திரைப்படத்தை இயக்குவதற்கு அவர்கிட்ட கொடுக்குறாரு. அதை அவர் வந்து ரொம்ப சிறப்பா செய்து கொடுத்திருந்தாரு. அதுக்கு பிறகு அவருடைய எல்லாமே உயர்வு தான். நிறைய நல்ல நல்ல படங்கள் அவர் எடுத்தாரு. நீங்க சொன்ன மாதிரி அந்த நாகேஷனுடைய உடல் மொழி, அந்த படத்துல உடல் மொழின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க, அவனுடைய
வசனத்தை விடவும் அவனுடைய உடல் மொழியினுடைய தன்மை வந்து ரொம்ப அழகா இருக்கும் அந்த படத்துல. அதே மாதிரி மேஜர் சந்திரகாந்த் ஒரு கண்ணு தெரியாதவரா எப்படி நடக்க முடியுமோ அது. எல்லாருடைய காட்சி அமைப்பும் மாலதி சொன்ன மாதிரி அந்த பாட்டுல வந்து ஏவிஎம் ராஜனுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஏவிஎம் ராஜனா அப்படின்னு கூட நமக்கு தோணும். அந்த அளவுக்கு அதுவும் நடிகரும். அது மாதிரி ஜெயலலிதா ஏன் அதுக்கப்புறம் பாலச்சந்தர் படத்துல நடிக்கலைங்கிறது கூட சாருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காரணம் அவங்கள தற்கொலை பண்ண மாதிரி இந்த படத்தை வச்சுட்டாராம். அதனால ஜெயலலிதாவுக்கு வந்து அந்த படம் வந்து தொடர்ந்து அவங்க படத்துல நடிக்க மாட்டேன்னாங்களாம். அவங்களுக்கு அது மாதிரி எல்லாம் பிடிக்காது போல. அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படி இந்த படத்துக்கு பின்னால நிறைய கதைகள் இருக்குது. அத வந்து ரொம்ப அருமையா நீங்க எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ஒரு நல்ல திரைப்படத்தை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த ஒரு உணர்வு இன்னைக்கு உங்களுடைய அந்த நீங்க சொன்ன ஒளிச்சித்திரம் எங்களுக்கு உதவியது என்று சொல்லி வாழ்த்துகிறேன். உங்களை சாருக்கும் என்னுடைய நன்றி. நன்றி மேடம், நன்றி. வாமா மாலதி. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். எல்லாரும் இந்த இலங்கை வானொலியில கேட்டோம் ஒளிச்சித்திரம், இலங்கை வானொலியில பாட்டு கேட்டோம்னு எல்லாருமே சொல்றோமே. நாங்க கூட கேட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுல பாட்டு வராதா, படம் வராதா? ஏன் எல்லாருமே வந்து இலங்கை வானொலிய வந்து அவ்வளவு பிரமாதமா சொல்றாங்கன்றதுக்கு எனக்கு ஒரு தெளிவு இல்லாம இருக்கிறது. யாருன்னா ஏன் தெரியுமா மாலதி? ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இப்ப நாங்க எங்களுக்கெல்லாம் நம்ம வானொலி வந்த கேட்கிற அளவை விடவும் நாங்க இருந்த பகுதி, நான் இருந்த கன்னியாகுமரி பகுதியில பாத்தீங்கன்னா முழுக்க நாங்க கேட்கறது எல்லாமே இலங்கை வானொலி தான். அதுதான் எங்களுக்கு வந்து அந்த ரீச்சபிளும் நிறைய இருந்தது. அது ஒரு காரணமாக இருக்கலாம் எங்களுக்கு. ஆனா நிறைய அவங்கதான் எடுத்து செய்தாங்க. அந்த திரை இசை இதெல்லாம் வந்து தமிழ்ல வானொலி வந்து கொஞ்சம் தாமதமா தான் அதை கொண்டு வந்தாங்க. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய இதா இருந்தனால திரும்ப மேபி அதுல ஒரு காரணமா இருக்கலாம்னு என்னுடைய கருத்து இது. நன்றி. எனக்கு இதுதான் புரியவே மாட்டேங்குது. அதாவது நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். இது ஆக்சுவலா என்னன்னாக்கா, இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வானொலி தான் அப்ப இருந்தது. சென்னை வானொலி, இன்னொன்னு வந்து விவித் பாரதி. அந்த விவித பாரதியில வந்து பாத்தீங்கன்னா காலையில 8ல இருந்தோ 8:30 ஏதோ டைம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மொத்தமாவே வந்து ஒரு 1.5 hours தான் வந்து மார்னிங் டைம், ஈவினிங் டைம் வந்து தமிழ் பாட்டெல்லாம் போடுவாங்க. மற்றபடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹிந்தி தான் நிறைய இருக்கும். இலங்கை வானொலியில வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைமே வந்து தமிழ் பாட்டு தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசம் அதுல. இல்ல, ஸோ அதுதான் இன்னொரு செய்தி நான் சொல்றேன். அதாவது விவித் பாரதியில மத்தியானமா ஒளிச்சித்திரம் போடுவோம். அது சண்டேல தான் வரும். ஒரு சில நாட்கள்ல போடுவான். இருந்தது, இதுலயும் இருந்தது. பிரபலமானது வந்து இலங்கை வானொலின்றதுனால பிரபலமா எல்லாரும் பேசினாங்களே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இங்கேயும் ஒளிச்சித்திரம் போட்டாங்க. அந்த காலத்துல இருந்தது நான் கேட்டிருக்கேன். வானொலியிலும் ஒளிச்சித்திரம் போடப்பட்டது. இல்ல, எல்லாருமே நம்ம பார்த்திருக்கோம். ஆனாலும் அந்த இலங்கை வானொலி மேல அவ்வளவு ஒரு எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்குது. அது என்னன்னா மேடம், அது என்னன்னா இலங்கை வானொலி வந்து தமிழ் பாடல்கள், தமிழ் படங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நீங்க வந்து குறுகிய நேரம் தான் நம்ம இந்த திருச்சி வந்து சென்னை வானொலிலாம் வந்து குறுகிய நேரம் தான் தமிழ் பாடல்களுக்கு வந்து இடம் கொடுத்தாங்க. வேற இலங்கை வானொலி வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் காலையிலேருந்தே உங்களுக்கு வந்து இன்னைக்கு தமிழ் பாடல்கள் தான் ஒளிபரப்புவாங்க. தமிழ் படங்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கும் அதில் இலங்கை வானொலியில். அதனால தான் எல்லாரையும் கவர்ந்தது. இப்போ நானே வந்து சின்ன பையனாக இருக்கும்போது தமிழ் ரேடியோவும் திருப்பினோம்னா இலங்கை வானொலி கேட்கறது தான் பிரியப்படுவேன் நான். ஏன்னா அதில் அவ்வளோ சுவையாக விஷயங்கள் தருவாங்க அவங்க. அதான் விஷயம். இன்னொரு முக்கியமான செய்தி, டிவி வந்த பிறகு கூட நாங்கெல்லாம் வந்து ஸ்ரீலங்கா தான் திருப்புவோம். சிக்னல் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல மயிலாடு இருக்கும்போது இல்ல அந்த ஸ்ரீலங்கா ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப அருமையா இருக்கும். ரேடியோ மட்டும் இல்ல, நீங்க அந்த காலத்துல பெரிய ஆண்டனா வச்சுட்டு மயிலாடுதுறை இருக்கும்போது அது டெய்லி வந்து சுத்துவோம். ஏன்னா வந்து ஸ்ரீலங்கா ப்ரோக்ராம்ஸ் அருமையா இருக்கும் தமிழ்ல. ஸோ அது அந்த காலத்துல அப்படியே நடந்துடும். டிவில அப்படிதான் ஸ்ரீலங்காவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய வந்து தமிழ் இதெல்லாம் வந்து பாட்டுகள் சினிமாலாம் அதுல பார்ப்போம். சக்கரவாணி சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம் சார், வாய்ப்புக்கு நன்றி. நான் வந்து இது கதை முடிஞ்சு லாஸ்ட் சீன் வரப்போ தான் வந்தேன். நான் வெளியில போயிட்டு இருந்தேன், அதனால படம் கொடுத்தது நான் இதை பார்க்கல. நாராயண சாருடைய இதை வந்து இன்னைக்கு கேட்க தவறி விட்டேன். அவருடைய அருமையான வர்ணனைகள்லாம் நல்லா இருந்திருக்கும் சுவாரஸ்யமா. எப்படி இலங்கை வானொலியில வந்துட்டு தமிழ் உச்சரிப்பு
அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி தொகுப்பெல்லாம் எவ்வளவு சுவையா இருக்குதோ அத மாதிரி இன்னைக்கு நாராயணமூர்த்தி சார் வந்து நல்லாவே சொல்லியிருப்பாரு. அதை கேட்க தவறிவிட்டேன். மாலத்தியமா கேட்ட அந்த இன்னொரு இதுக்கு வந்து நான் கூட வந்துட்டு ஆரம்பத்தெல்லாம் அந்த இலங்கை வானொலி நிலையத்தோட அந்த ப்ரோக்ராம் எல்லாம் வந்து விரும்பி கேட்பேன் ரேடியோவில் எல்லாம் கேட்கும்போது. அவங்களுடைய அந்த தொகுப்பு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா அருமையா தொகுத்து உச்சரிப்பு கூட. இப்ப கூட வந்து அமித் முஸ்தபாவா ஒருத்தர் இருக்காரு அந்த ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர். அப்துல் ஹமீத். ஆமா, அவருடைய தமிழ் பாருங்க அப்படியே ஒரு நீட்டி மொழிக்கு ஒரு சொல்லும் போது நமக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். தமிழ் நம்முடைய வானொலியில பேசுற அந்த இது காட்டிலும் அவருடைய தமிழ் அந்த இது வந்து அது ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அது நான் தெரிஞ்சுக்கிட்ட அந்த சிலோன் வானொலியில தெரிஞ்சுக்கிட்ட ஒரு இது. அடுத்தபடி இந்த படத்தை பொறுத்த வரையிலும் நான் சின்ன வயசுல பார்த்திருக்கேன். மேஜர் சந்திரகாந்த் வந்துட்டு பார்த்திருக்கேன். நான் நினைக்கிறேன் சார் சொல்லியிருப்பாங்க அல்லது பின்னூட்டத்துல நீங்களா கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல ஒரு மேஜர் சுந்தரராஜனுடைய நடிப்பு திறமையை பார்த்தா இந்த மேஜர்ன்ற முன்வொட்டு கொடுத்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அல்லது படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். மேஜர் சுந்தரராஜன்ற பெயரு இந்த மேஜர் சந்திரகாந்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அது மேஜர்ன்ற டைட்டில் முன்னாடி போட்டதுன்னு தெரிஞ்சிருக்குது. அடுத்து நாகேஷை பத்தி நீங்களா சொன்ன மாதிரி குறிப்பா வேலம்மாளம்மா சொன்ன மாதிரி அவர் இந்த வசனங்களை விட அவருடைய உடல் மொழி அவ்வளவு ஒரு அழகா பெண்டு பண்ணி அப்படி இது பண்ணி அது மறக்க முடியல. நான் ரொம்ப சின்ன வயசுல பார்த்த படம் தான். ஆனாலும் நாகேஷோட அந்த நடிப்பையும் சுந்தரராஜனுடைய நடிப்பையும் மறக்க முடியாதது. நல்ல அருமையான படம். பாடல்கள்லாம் ரொம்ப இனிமையான பாடல்கள், நல்ல அருமையா இருந்தது. மற்றபடி இதுல நான் படத்தை சாருடைய வர்ணனை கேட்க தவறிட்டேன். அதுதான் என்னுடைய வருத்தம். நன்றி சார். நன்றி 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 சார், நன்றி. கல்யாணி மேடம் பேசுறீங்களா? கல்யாணி மேடம் வந்துட்டேன் சார். நல்லா இருந்தது சார். நாராயணமூர்த்தி சார், நான் வந்து ஆஃப் தி ஸ்க்ரீன் இருந்தா கூட ஐ வாஸ் லிசனிங். ஓகேங்களா? எல்லா இதுவும் நல்லா கேட்டேன். நான் நிறைய விஷயங்கள் நல்லா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க, ரசிச்சு சொன்னீங்க. அதுவும் அந்த நாகேஷோட வசனங்கள் சொல்லும் போது ரொம்ப அழகா நீங்க சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது சார். எவ்வளவு தூரம் நீங்க அதை வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத நல்லா சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தது சார். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. லதா மேடம் எதனா பேசுறீங்களா? சார் நான் ஜஸ்ட் நோ வந்தேன். ஆனா அந்த மூவில எல்லாரும் சொன்ன மாதிரி நாகேஷ் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். சாரும் ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாரு. மற்ற பேஸ்ட் ஆன் ஹிஸ் அதர் திங்ஸ், அதர் செஷன்ஸ். அதான் மூவி மாத்திரம் பர்டிகுலராக சொல்ல வரேன். அப்புறம் வந்து இவர் சக்கரபாணி சார் சொன்னார், பிஹெச் அப்துல் ஹமீது முக்கியமான ரோல் பிளேய்டு. பிகாஸ் ஆஃப் ஹிம் இந்த ஸ்ரீலங்கன் இது வந்து சேனல் வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நானுமே ரொம்ப ரசிச்சிருக்கேன் அவருடைய பாட்டுக்கு பாட்டு ப்ரோக்ராம். அதுலேயும் அவர் ரொம்ப நல்லா பண்ணுவார். இந்த இதில் பாப்புலர் ஆனாவே பாட்டுக்கு பாட்டு ஆச்சு. அதனால நிறைய பேர் அதையும் பார்த்தாங்க. இதையும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போவும் அவருடைய கான்ட்ரிபியூஷன் சிலதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் கேட்கல. ரொம்ப நல்லா இருந்தது சார். இப்போ எல்லாரும் பேச இருக்கும்போது நான் விக்கிபீடியால பார்த்தேன். விக்கிபீடியால என்ன போட்டிருக்காங்கன்னா, பிரிட்டானியால 1922 தான் ஆரம்பிச்சிருக்காங்க ரேடியோ சேனல். ஆனா 25லயே நம்ம ஏசியாலேயே ஃபர்ஸ்ட் ரேடியோ சேனல் ஆரம்பிச்சது ஸ்ரீலங்கன் தான். இலங்கை வானொலி தானா. அதனாலதான் வந்து அது பிரபலமாயிருக்கு. எல்லாரும் அதை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. செல்வகுமார் சார் பேசுறீங்களா? ஓகே சார், ஓகே சார். சார் எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னென்னலாம் சொல்லணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் சொல்லிட்டாங்க. இனியும் இருந்தாலும் சாருடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப பெட்டரா இருந்தது, சூப்பரா இருந்தது. அதுவும் இல்லாம இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சோம்னாக்கா, இப்போ ரஜினியுடைய பேர் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு வில்லனுடைய பேரை வந்து ரஜினிகாந்துக்கு வச்சிருக்காரு. அப்போ ஏன்னா ரஜினி வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங் டைம்ல வந்து வில்லனா தான் நிறைய நடிச்சாரு. ஸோ அதனால வச்சாரா என்ன ஏதுன்றது தெரியல ரஜினிகாந்த். ஏன்னா இந்த படத்துல வந்து அந்த ரஜினிகாந்த்ன்ற கேரக்டர் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் இல்லைங்களா சார்? ஆமா ஆமா. ஸோ அப்போ அந்த சொல்ல முடியாது, ஒரு நல்ல கேரக்டர் இல்ல. நீங்க சொன்ன கருத்து ஏத்துக்க முடியாது சார். ஏன்னா மூன்று முடிச்சுல அவரோட கேரக்டர் வேற.
அதனால வந்து நம்ம அந்த கோணத்துல நம்ம இதை பார்க்க வேண்டாம். சரி சரி மற்றபடி ஓகே. இல்ல அதான் இப்போ இது இது ஏன்னா சிந்தனை என்னன்னு தான் தவறில்லை. சார் ஒரு சிந்தனை தான் தவறில்லைன்னு. ஆமா ஆமா சார். ஏன்னா ரஜினிகாந்த்ன்றது பேரு ரஜினிக்கு வச்சது வந்து பாலச்சந்தர் தான். ஸோ அதனால இப்போ ஏற்கனவே ப்ரீவியஸா இந்த மாதிரி ஒரு பேர் வந்து இருந்ததுனால தான் அந்த பேரை வந்து அவருக்கு வச்சிருக்காங்க. அதே நேரத்துல இப்போ பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரியா இருந்தது. ஆனா பிரியாணி வெறும் பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்றதுனால கூட சைட் டிஷ் இருந்தா எப்படி நல்லா இருக்குமோ அது போல நீங்க ஒரு சீனை போட்டதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தது சார். கொஞ்சம் ஒரு 65 கூட வச்ச மாதிரியா இருந்தது. சைட் டிஷ் என்ன சார், ரைத்தாவா? இல்ல இப்ப எங்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம் வருதுன்னா, நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டதுனால நீங்க பிரியாணியோட தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சந்தேகம் தெரியுது. வந்தா. லதா, நீங்க வந்து இவ்ளோ தூரம் எங்களை வந்து இறக்கி சொல்லக்கூடாது லதா. Side dish ரைத்தா பக்கம்லாம் இன்னும் இறக்கணுமா? இல்ல, சிக்கன் 65ன்னு அவர் சொன்னாரு. நீங்க ஆமா விட்டுட்டு ரைத்தா ரைத்தா. போட்டு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப அவங்க சாப்பிடுறது தாங்க அவங்க அவங்கவுங்க சொல்லுவாங்க. அவங்க அவங்கவுங்களுக்கு என்ன சிக்கன் பிடிக்குமோ பிரியாணி அதை நாளைக்கு சொல்லியிருக்காங்க. அதான் ஒண்ணும் அதெல்லாம் பண்ண முடியாது. எங்க சிக்கன் பிரியாணி கூட சைட் டிஷ் வேற வறுவல் தான் வேணும். ஆமா ஆமா சரி 65 இருந்தா வச்சிருவோம். தான் பெட்டரா இருக்கும். ஸோ அது போலதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான சீன்ஸ் எடுத்து கொடுத்தாரு பாருங்க. அந்த அந்த லிங்க் கொடுத்ததுனால தானே சார் அந்த சீன் போட முடிஞ்சது. ஸோ அதனால சார் தான் கொடுத்தாரு. அதுதான் சார். அதாவது விருந்து பரிமாறும் போது கூடவே வந்து சைடு டிஷ் எடுத்துன்னு வந்திருக்காரு பாருங்க அவரு. ஸோ அதான் சொல்ல வந்தேன். ரொம்ப அருமையா இருந்தது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, முடிச்சுக்கலாமா? ஐ திங்க் எல்லாரும் பேசிட்டாங்கன்னு முடிச்சுக்கலாம் சார். நினைக்கிறேன். மகிழ்ச்சி சார். ஒரு நல்ல படம். இந்த படம் வந்து பல கோணங்கள்ல நம்ம பேசலாம். நிறைய பேர் பேசலன்றதுதான் எனக்கு தோணுச்சு. எனக்கு எல்லாருமே ஆளுக்கு ஒரு இது கோணத்துல பேசிக்கலாம். ஸ்ரீதர் சார் ஏதோ கோணத்துல வராருன்னு நினைக்கிறேன். வாங்க சார். இல்ல, நான் தான் வரேன் சார். அவங்க லக்ஷ்மி மாவு வந்து கொஞ்சம் அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்ல சொன்னா நல்லா இருக்கும் சார். மேடம் இருக்காங்களா பக்கத்துல? அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப எழுப்பி சொல்ல சொன்னா சூப்பரா சார் இருக்கும். சூப்பர், முடிஞ்சது. இவர் தூங்க முடியாது. சொல்றீங்களா? இல்ல இல்ல ஒருவேளை கல்யாணிக்கு ரொம்ப நாளா நாரதரை பழி கொடுத்து வாங்கணும்னு விட்டாரு ஆசை. ராசா போல இப்படி இருக்கு. சொல்லிட்டாங்க. மகிழ்ச்சி. நல்ல படம் சார். அதனுடைய எல்லாரோட நடிப்பும் நல்லா இருக்கும். அது சாதாரணம். முக்கியமா வந்து அதுல மேஜர் ரோல் வந்து நாகேஷும் சௌந்தரராஜன் தான். மற்றவங்களுக்கெல்லாம் பெரிய பாத்திரம் கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருந்தாலும் இவங்க 2 பேரோட கதாபாத்திரம் வந்து ரொம்ப அருமை. அதுல நாகேஷும் நல்லா நடிச்சிருப்பாரு. இவரும் சுந்தரராஜனும் நல்லா நடிச்சிருப்பாரு. வழக்கம் போல நீங்க அழகா சொன்னீங்க. அந்த படம் பார்க்கலனா கூட நீங்க சொன்ன விதம் வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்கு. என்ன ஒருன்னா அந்த பஞ்ச் டயலாக் எல்லாம் நீங்க எடுத்து தனியா சொல்றீங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுத்து சொல்லிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சின்ன ஏக்கம் இல்ல, இருந்தது. இதுல எதுவும் பஞ்ச் டயலாக் அதிகம் கிடையாது சார். இருக்கு, அதிகம் கிடையாது. நம்ம சொல்லியிருக்கேன், 1 2 இருக்கிறத சொல்லியிருக்கேன். சொல்லிருக்கலாம். அது மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும் தோணுச்சு. பரவாயில்ல, பறக்கலாம் இல்லைன்றது. மகிழ்ச்சி. நல்ல ஒரு தொடக்கம். பிலிம் ஃபெஸ்டிவல்ல நம்மளுடைய MIM ஃபெஸ்டிவல் ஒரு நல்ல ஒரு தொடக்கம். நாளை வந்து ஒரு ஆங்கில படம் சிவகுமார் சார் பேசுறாரு. அடுத்த நாளும் ஆங்கில படம் தான். நம்ம இவரு வினிதன் சார் பேச போறாரு. பார்ப்போம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நாராயணன் சாருக்கு நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.